அதிக சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை பயன்படுத்துவதால் தான் நில அதிர்வு ஏற்பட காரணம் என குற்றம் சாட்டும் இயற்கை வள பாதுகாப்பு சங்கத்தினர் கணக்கிலேயே இல்லாத அளவில் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுவதாக அதிர்ச்சி தகவலையும் கூறியுள்ளனர். நில அதிர்வுக்கு காரணமாக இயற்கை வள பாதுகாப்பு சங்கத்தினர் சொல்வது என்னென்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். நேற்று முன்தினம் தென்காசி நெல்லை மாவட்டங்களில் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இனியும் நமது அரசாங்கம் இந்த கனிம வள ஆழமாக தோன்றதெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா, அதிக நெல்லினம் வாய்ந்த புல்லுகளை வச்சு இதை பாறைகளை உடைக்கிறதெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா இது மேலும் பல அபாயம் காத்திருக்கு. இதை மாதிரி நிலநடுக்கம் வந்துச்சுன்னா பக்கத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையம் ஏதாவது கசிவு ஏற்பட்டால் இந்த 2 மாவட்ட மக்களுக்கும், 2 மாவட்டம் குமரி மாவட்டம் 3 மாவட்ட மக்களுக்கும் மிகுந்த பாதிப்பை ஏற்படும். அவங்க இயற்கை பாதுகாக்கணும், அவங்களுடைய இதெல்லாம் குவாரியெல்லாம் மூழ்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே நம்ம தமிழகத்தை அழித்து அங்கே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இதை தமிழக அரசு உடனடியாக அதிக அளவில் டேக்ஸ் வீழ்ச்சி இந்த கனிம வளம் வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செய்வதை தடை பண்ணலைன்னா பிற்கால சந்ததியினருக்கு கனிம வளங்களே இல்லை என்ற ஒரு நிலை ஏற்படும். நெல்லை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 54 கோரி இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் ஒரு 43 கோரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோரிகள்லாம் 2 மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்யணும். ஏன்னா கேரளாவுக்கு அதிக தேவை இருப்பதனால இங்கே கணக்கில்லாத ஆழத்துக்கு தோண்டிக்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு கோரிலையும் அதையும் பவர்ஃபுல் டிட்டனேட்டரை வச்சு உடைச்சி தோண்டிக்கிட்டு போகிறாங்க. எந்தெந்த பிறகு தோண்டினதை வெறும் வெத்து மணலை பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அதில் உள்ள மணலெல்லாம் போட்டு நிரப்பி மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அதாவது ஒவ்வொரு குவாரியும் ஆய்வு செய்து எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ கோரியும் 2 மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் 4வது கோரிக்கையாக வச்சுருக்கு. இப்போ மக்கள்லாம் ரொம்ப எல்லா இடம் பார்த்திங்கன்னா இந்த நில அதிர்வு வந்த பிறகு ஒரு இது அச்சத்தில் இருக்கிறாங்க. இதை கோரிக்கைலாம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதனால் நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம், அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மிஞ்சிற அளவு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் சார்பாக விரைவில் மேற்கொள்ள இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.